இன்றைக்கி இறை இல்லத்திற்காக வேண்டி எதையெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அத்துணைக்கு முன்னோடி யாருன்னா தமீமுத்தார் ரலியல்லாஹு. எவ்வளோ அற்புதமான ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். பள்ளியில் சின்னதாக ஒரு விளக்கு வாங்கி மாட்டோம், பள்ளியில் ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டோம், பள்ளியில் ஒரு பெரிய ₹1,00,000 உண்டான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு லைட்டை தூக்கி மாட்டுறோம். எதை மாட்டினாலும் அதனுடைய முன்னுதாரணம் எங்கே பார்க்கணும்னா தமீமுத்தார் ரலியல்லாஹு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த பள்ளியில் ஒரு விளக்கை கொண்டு மாட்டின உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க, நவ்வர்தல் இஸ்லாம். அவர் கொடுத்தது மஸ்ஜித் நபி பள்ளிக்கு ஒளி கொடுத்தார். ஆனால் ரசூலுல்லாஹ் வார்த்தை எழுதி நவ்வர்தல் இஸ்லாம், நீ இஸ்லாத்துக்கு ஒளி கொடுத்துட்டேன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு முன்னுதாரணத்தை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான அடையாள ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிற அடையாளத்தை நவ்வர்தல் இஸ்லாம், நீ இஸ்லாத்துக்கே ஒளி கொடுத்துட்ட. இதனுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? நவ்வர் அல்லாஹு அலைக்க ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மை மறுமையில் அல்லாஹ் உனக்கு முழுமையாக ஒளியாக நிரப்பட்டுனாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு உண்டான அடையாளத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய ஆழம் உணர்த்தி காட்டுது. ஒரு பள்ளிக்கு விளக்கு கொடுத்தார், ஆனால் ரசூலுல்லாஹ் நீ இஸ்லாத்துக்கே ஒளி கொடுத்துட்ட. அல்லாஹ் உன்னை இம்மையின் மறுமையின் அவ்வளோ ஒளியாக அல்லாஹ் நிரப்பட்டு அப்படிங்கிற எவ்வளோ பெரிய வார்த்தை, யோசிக்க முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்தை போய் நிப்பாட்டிச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தை அதுதான். யார் ஒரு நல்லதின் பக்கம் அழைக்கிறாரோ அந்த நல்லதை ஏற்றுக்கொண்டு அமல் செய்பவரினால் அமல் செய்பவருக்கு எந்த கூலியும் குறைய போகிறது கிடையாது. ஆனால் அதை முதல் நடைமுறைப்படுத்தியவருக்கு 2 வகையான கூலி உண்டுங்கிற ரசூலுல்லாஹ் அந்த வாழ்க்கை, அந்த வார்த்தை நம்மை எப்படி நடக்க வேண்டும், ஒரு முஸ்லீமாய் நாம் எப்படி முன்னுதாரணமாய் வாழ வேண்டும் என்பதற்குண்டான அடையாளங்களை இன்றைக்கி உலகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு.